ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 471 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஹிருசன் அப்ப நருட்டோவும் சாஸ்கேவும் ஆல்டர்னேட் டைம் ஸ்பேஸ்ல இருக்காங்க. கூடவே சக்ராவும் ககாஷியும் பாரு. ஹாகரோவும் நருட்டோவும் சாஸ்கேவும் தான் இந்த பேட்டிலுக்கு முக்கியம் பாரு. டோபிராமா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாரு. ஹாகரோமோ இந்த லோவர் பாடி இருக்கே இது மாதரா 10 டைல்ஸ் இன்சூரிக்கு ஆனதுக்கு அப்புறம் ஆனது. சொல்ல போனா இதுல இருக்கிறது 10 டைல்ஸ் மாதரா அப்புறம் ஹஷிராமா இல்ல 9 டைல்ஸ் இந்திரா அப்புறம் ஆஷரான்னு சொல்லலாம். என்னால இப்படி மட்டும் தான் வர முடியும், ஏன்னா அவங்க சக்கரா இதுலதான் ஒன்னா இருக்குன்னு பாரு. மினட்டோ இதுக்கு முன்னால ஒரு ஜுட்சு சொன்னீங்களே அதை நாங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கேட்பாரு. ஹாகரோமோ அந்த ஜுட்சுக்கான ஹேண்ட் சைனா நான் பாத்துக்கிறேன், ஆனா அந்த ஜுட்சுக்கு ரொம்ப அதிக சக்கரா தேவை. நான் அதை கொடுத்துட்டனால இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, நமக்கு நேரம் குறைவா இருக்கு, நான் சொல்ற போல செய்யுங்கன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ ஆஃப் தெம் ஆல்வேஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சக்குரா சாஸ்கே கிட்ட இவர் பவர் கொடுத்ததுல தான் ஒன்னும் மீட்க முடிஞ்சதுன்பா. சாஸ்கே இவன் செஞ்சானான்னு கேட்பான். ஓபிட்டோ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவான். சக்குரா இல்லன்ட்டு ஓபிட்டோ பிடிப்பா. ஓபிட்டோ அடைச்சா இவங்களை திரும்ப கூட்டிட்டு போகாம என் வேலை முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். சக்குரா அப்படியே இருங்கன்பா. ஓபிட்டோ மனசுக்குள்ள என்னால அந்த சத்தியத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா ரின்னுன்பா. ரின்னை யோசிப்பான், கண்கள் மூடும். பாஸ்ட் ஒபிட்டோக்கு ரின் பேண்டேஜ் போட்டு விட்றப்ப ஒபிட்டோ ரின் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்ன காப்பாத்துறது இந்த மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு சமன் இருப்பான். ரின் ஒத்துப்பாக்கவும் ஒபிட்டோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் தான் ஃபியூச்சர்ல ஹொக்காகே ஆக போறேன். நான் ஹொக்காகே ஆனதுக்கு அப்புறமா இந்த போரை மொத்தமா நிறுத்துவேன். அதுக்காக நான் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும்ல அந்த உலகத்துல, அதை எப்படி சொல்லன்ட்டு ரின்னை பார்க்க முடியாம வெக்கப்பட்டு நீ மட்டும் என் பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கலன்னு வச்சுக்க என்ன சொல்ல வரானான்ட்டு திரும்புவான். ரின்னோட முகம் ரொம்ப பக்கத்தால இருக்கும். ஒபிட்டோ கத்திட்டே பயந்து பின்னால எந்திரிச்சு வந்துருவான். சடனா இவ்வளவு பக்கத்தால வர பயந்துட்டு தெரியுமான்பான். ரின்னு ஒன்னதான் பக்கத்தால இருந்து பாத்துக்க சொன்னேன் கேட்டு சிரிப்பா. ஒபிட்டோ ஆமா சொன்னல, இங்க பாரு இந்த உச்சியா கிரஸ்ட் அணிஞ்சு டெஃபினட்டா ஹொக்காகே அவன் இருப்பான். ரின் ஓகே சொல்லிருப்பா. இதுக்கப்புறமா ஒபிட்டோ நிஞ்சா அகாடமியோட என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு லேட்டா வந்திருப்பான். பசங்களா பேசிட்டு போவாங்க. ஒபிட்டோவை பார்த்த ககாஷி என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு லேட்டா வந்திருக்கியா, உன்ன மாதிரி ஆளுக்கு இங்க இடம் இல்லைன்னு இருப்பான். ரின் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்க இல்லாதனால உனக்காக இதை நான் வாங்கிட்டு வந்தேன்பா. ஒபிட்டோ எனக்காகவான் இருப்பான். ரின் இதை ஜஸ்ட் சப்மிட் பண்ணு சேர்ந்துக்கலான்பா. ஒபிட்டோ நீ ஒரு லைஃப் சேவர்ன்ட்டு கையெடுத்து கும்பிட்டுருப்பான். ககாஷி இப்படியே பண்ணிட்டு இருக்காது ரின், இவன் இப்பதான் தெரிந்ததுன்னு இருப்பான். என்னடா சண்டை போடணுமான் இருப்பான் ஒபிட்டோ. ரின் முகமே மாறி இருக்கும். இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமில ககாஷி வெர்சஸ் ஒபிட்டோ ஸ்பார் நடக்கும். நிஞ்சா ஸ்பார். ரின் ரொம்ப வருத்தத்தோட தான் பாப்பா. ஒபிட்டோ ககாஷியை டிஃபீட் பண்ணி பஞ்ச் பண்ணுவான். பார்த்தா சப்ஸ்டிடியூஷனா இருக்கும். கழுத்துல குணாய் வச்சு நிப்பான் ககாஷி. டீச்சர் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. ரின் ரொம்ப பயந்து பாப்பா. ஒபிட்டோ அவளை ஃபேஸ் பண்ண முடியாம திரும்புவான். ககாஷி சீக்கிரமா கெயின் ஆயிருப்பான். இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற லெவல்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதை பார்த்தா ஒபிட்டோ என்னடா ஹெட் பேண்ட் போட்டிருக்கேன்னு கேட்டிருப்பான். ரின் நீ பாஸ் ஆயிட்டியான்னு கங்க்ராட்ஸ் பண்ணிருப்பா. ககாஷி அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நீ எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ண மாட்டேன்னு கேட்டிருப்பான் ஒபிட்டோ கிட்ட. ஒபிட்டோ அதேதான், கண்டிப்பா உன்னை நான் கேட்சப் பண்ணுவேன், அதுவும் சீக்கிரமே பாருன்ட்டு கிளம்பிடுவான். ககாஷி போறான்னு விட்டுருப்பான். ரின் வருத்தப்பட்டிருப்பா ஒபிட்டோன்னு. ஒபிட்டோ எப்போ உட்கார பெஞ்சுக்கு போய் கிளாஸ் சீக்கிரமே ஆரம்பிச்சிரும், வா போலான்னு கூப்பிடுவா. ஒபிட்டோ ரின் என்னை பாத்துக்க சரியான்பா. ரின் என்னன்னு ஷாக் ஆவா. ஒபிட்டோ நான் அவனை கேட்சப் பண்ணுவேன், அவனை தாண்டி போவேன், அப்புறம் என்னன்னாலும் சரி ஹொக்காகே அவன்ட்டு கையை முறுக்குவான். ரின் சிரிச்சிட்டே கவலைப்படாத நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன்பா. இதுக்கப்புறமா ஒபிட்டோ ஷுரிக்கன் ட்ரைனிங் எடுப்பான். காலங்கள் போகும், இன்னும் கடினமா ட்ரைனிங் எடுப்பான். மழை பெய்யும், அப்போ கூட ஷுரிக்கன் ட்ரைனிங் எடுத்துட்டு 5 ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்ஸு பண்ணுவான். அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான். ரொம்ப கடினமான ட்ரைனிங்ஸ் எடுத்துப்பான். மழை பெய்யும் இல்லையா, ரின் கொடை பிடிச்சிட்டே உன கண்டுபிடிச்சிட்டு ஒபிட்டோன்னு வந்து நிப்பா. ரின்னை பார்த்துட்டு அப்படியே ஒபிட்டோ விழுந்துருவான். ரின் கொடையை தூக்கி போட்டு நீ ஓகேவான்னு வந்து கேட்பா. ஒபிட்டோ ஸ்டெப் ஆயிட்டான், ஒன்னும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கிராஜுவேஷன் அப்ப வந்திருக்க மாட்டான் ஒபிட்டோ. அதுக்கான சர்டிபிகேஷனை ரின் ஒபிட்டோக்காக படிப்பா. இது ஒபிட்டோ உச்சிக்கான கிராஜுவேஷன் சர்டிபிகேட். ஹிடன் லீஃப் நிஞ்சா அகாடமிலேருந்து கிராஜுவேட் ஆயிருக்கீங்கிறத இது சர்டிஃபை பண்ணுது. இந்த இம்ப்ரெசிவான மைல் ஸ்டோன் அடைய மழையிலையும் காத்துலையும் விடாமுயற்சியோட தொடர்ந்து வந்ததுக்கு நீங்க பாராட்டப்படுறீங்க. இது இந்த கங்க்ராச்சுலேஷன் ஒபிட்டோன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பா. ஒபிட்டோ ரின்னு அழுதுட்டு தேங்க்ஸ் ரின்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இதை யாரும் பார்க்கல தான், இருந்தாலும் கிராம்பா ஹொக்காகே கிட்ட இருந்து வாங்குறத விட இது எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு இருப்பான். ஒபிட்டோ டீம் போட்டோவை பார்த்துட்டு நம்மள டீமை அசைன் பண்றாங்க, ஷினோபிக்கான முதல் படி நமக்கு இதுன்பான். பிக்சர்ல இருக்க ரின்னை பார்த்து வெக்கப்பட்டு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, ஆனா ஹொக்காகே ஆகிற விஷயத்துல கொஞ்சம் நெருங்கிட்ட இல்லையா ரின்னு பார்த்திருப்பான். அப்படியே சுனியன் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல காட்டுவாங்க. ரைட்டிங்ல தான் சொதப்புமாச்சு, ரின் ஹெல்ப் பண்ணிருப்பா. சுனியன் எக்ஸாம்ஸோட 3rd ஸ்டேஜ் 1-on-1 பேட்டில்ல சர்வைவல் டெஸ்ட்ல காய் மிதிச்சிருப்பாருல, அதை ஒபிட்டோ மனசுல வச்சுட்டு போன தடவை பண்ணதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்குறான்டான்பான். காய் கடைசி சண்டை போட்டதாங்கவோம். ஒபிட்டோ செம்ம கடுப்பா இருப்பான். அவன் பெஸ்ட்டை கூட ஒபிட்டோன்னு கத்தி இருப்பாரு. ஆல்ரைட் என்ன பாருன்ட்டு ரின்னு பாக்குறப்ப ப்ராக்டர் ஆரம்பிச்சு விட்டுருப்பாரு. வாயிலே மிதிச்சிருப்பாங்க. வின்னர் இஸ் மைட் கைன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ககாஷி என்ன பண்றான்பா. ஒபிட்டோ கண்ணில் கட்டு போட்டு விட்டுருப்பாங்க. ஈவன்
ஈவினிங் ஒபிட்டோ அவன் எப்பவும் இருக்கு அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல படுத்துட்டு இருப்பான். பெருமூச்சு விடுவான். அப்பனா இங்கதான் இருக்கியான்ட்டு ரென் வந்து பார்க்கவும் ஷாக்ல பின்னால போயிட்டு ஓ இது நீ யாருன்னுபான். ஒபிட்டோ டல்லாவான். ரென்னோ கக்காஷி பாஸ் ஆகிறது நேச்சுரல் தான், நம்மளால முடியும் எனக்கு தெரியும், அடுத்த வருஷத்துக்காக பிராக்டிஸ் பண்ணலாவான்னு இருப்பா. ஒபிட்டோ கக்காஷியை பார்த்ததுக்கு அப்புறம் பம்பிங் ஆகிறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு இருப்பான். ரென் என்ன சொல்றேன்ட்டு பக்கத்துல போய் உட்காந்து ஹோக்காகே ஆக போறேன்னு சொன்னேன்ல ஒபிட்டோ நான் உன்னை எப்பவும் பாப்பேன்னு இருப்பா. ஒபிட்டோ சந்தோஷமா சரின்னு இருப்பான். இதுக்கடுத்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்ல ஒபிட்டோ நல்லா வெளியே வரதை பார்த்துட்டு ரின் வருத்தப்படுவா. ஒபிட்டோங்கவும் நான் சுனி நைட்டு தூக்கி போட்டுருப்பான் ஒபிட்டோ. இதுக்கப்புறமா ஒபிட்டோ லேட்டா வரவும் கக்காஷி திரும்ப லேட் பண்ணிட்டேன்பான். ஒபிட்டோ பாதை மாதிரி போயிட்டேன்பான். கக்காஷி ஏண்டா நீ எடுக்கிற பாதை பூரா சுத்தி சுத்தி ஒரு இடத்துக்காக வரும், ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காதான்பா. மினட்டோ அவனுக்கு ஒன்னாவே இல்லையான்பாரு. ரென் அதுவும் சரிதான், ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சென்சேன்பா, இவங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டு 2 பேர்த்தை இழுத்துட்டு போவா. பிரசன்ட் ஒபிட்டோ நான் ரொம்ப பிடிவாதக்காரனா இருந்தா ஈஸியாவும் இருந்திருக்கேன், ஆனா என்ன ரெஸ்கியூ பண்றல நீ எப்பவுமே ஃபெயில் ஆனதில்லைன்பான். ரென் செத்தப்ப ஒபிட்டோ மிஸ் ஷினோபிஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவளை வருத்தத்தோட தொட போவான். ஊடுருவோம். பயப்பட்டுட்டு திரும்ப முயற்சி பண்ணி தொடுவான். செட்ஸு இது கனவா இருக்காதால உனக்கு எப்படி வேணுமோ எல்லாமே இருக்கும், செத்தவங்க கூட உயிரோட இருப்பாங்கன்னு இருக்கும். ஒபிட்டோ ரென்னை கட்டி பிடிச்சிட்டு அழுது இருப்பான். மாதரா ஜெயிக்கிறவங்க மட்டுமே இருக்க உலகம், அமைதி மட்டுமே இருக்க ஒரு உலகம், அன்பு மட்டுமே இருக்க ஒரு உலகம், அப்படிப்பட்ட உலகத்தை படைக்க போறேன்னு இருப்பான் இல்லையா. அதை யோசிச்சு ஒபிட்டோ ரென் திரும்ப நான் உருவாக்க போற உலகத்துல நம்ம திரும்ப சேர்ந்து இருக்க போறோம்பா. பிரசன்ட்ல மூச்சு வந்து முடிப்பான். சக்குரா நல்ல வேலை நீ மீண்டுட்டன்பா. ஒபிட்டோ நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்கு, 2 பேரும் பிடிச்சுக்கங்கன்பா. அவன் ஷோல்டர்ஸ்ல 2 பேரும் கை வைக்கவும் காமுயை பயன்படுத்துவான். வெளியே நருட்டோவை காட்டுவாங்க. காகுயா குளோன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு முன்னால வருவா. இதுக்கு முன்னாடியே ஒரு குளோனை மொத்தமா சாம்பலாக்கி இருப்பா இல்லையா, அதே விஷயத்த இங்க பண்ணுவா. இதை பார்த்து நருட்டோ இதுக்கு முன்னாடி அந்த குளோனுக்கு நடந்ததாச்சேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவான். காகுயா அட்டாக் வைக்கவும் குளோன்ஸ் 2 குறுக்க வந்துருங்க, அதுக்கு சாம்பலாயிரும். பிளாக் ஜெட்ஸு அவனோட குளோன்ஸ் அந்த ட்ரூத் சீக்கர் ஆபுக்கு அந்த ஒரு பர்சனை மட்டுமே தான் டெஸ்பரேட்டா ப்ரொடெக்ட் பண்றாங்க, கண்டிப்பா அவன் தான் ரியல் ஒன்னா இருக்கணும். நருட்டோவை சுத்தி இன்னும் நிறைய குளோன்ஸ் சேரும். காகுயா அதே ராட்ஸை திரும்ப கொண்டு வரவும் நருட்டோவோட குளோன்ஸ் அட்டாக் பண்ண போங்க. 2 குளோனை குத்திடுவா. நருட்டோவோட குளோன் இதுக்கு முடிவே இல்லையாங்கும். சாம்பலாகவும் காகுயா அந்த ராட் கட் பண்ணிட்டு புதுசா வர வச்சு அட்டாக் பண்ணுவா. சுத்தி இருக்க எல்லா குளோன்ஸையும் அட்டாக் பண்ணுவா. இதெல்லாம் பாக்குற கக்காஷி இதை பார்த்துட்டு மட்டுமே இருக்க முடிஞ்ச சக்தி இல்லாதவனா இப்போ சக்ராவும் ஒபிட்டோவும் கூட டெஸ்பரேட்டா பேட்டில் பண்றாங்க. நான் என்னால உங்க டீச்சரா பெருசா எதுவும் செய்ய முடியல, as a ஃப்ரெண்டா ஒபிட்டோ உனக்கும் ரென்னுக்கும் நான் எலைட்டுன்னு காத்துல பறந்துட்டே தவறுகள் செஞ்சிருக்கேன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ இது ஒன்னும் முடியலன்னு கத்துவான். கக்காஷி ரியலைஸ் ஆவாரு. நருட்டோ காகுயா கிட்ட கேக்குதா நான் ஒன்னும் தோக்க மாட்டேன்னு கத்துவான். கக்காஷி நருட்டோ அங்க கடினமா சண்டை போட்டுருக்கப்ப இங்க மதிர்ச்சவர் போல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னாலையும் செய்ய முடிஞ்ச ஏதோ ஒன்று இருக்குன்னு திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ சாஸ்கே அண்ட் சக்குராவோட வந்துருவான். சாஸ்கேவை பார்த்த பிளாக் ஜெட்ஸு இதுக்கு வாய்ப்பே இல்ல, சாஸ்கே வந்துட்டாங்க. சாஸ்கே ஓடி வரதை பார்த்த நருட்டோ தான் வந்துட்டான்பான். காகுயா அவளோட ஹேர் வச்சு ரியல் நருட்டோவை பிடிச்சிருவா. ராட் வச்சு தாக்கிட்டு இப்போ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. நருட்டோ சாம்பலா போவான். சக்குரா நருட்டோன்ட்டு பயப்படுவா. வாய்ப்பு இல்லைன்பா. ஒபிட்டோ நருட்டோ சாம்பலா போயிட்டு இருக்கப்ப அப்படியே டிசப்பியர் ஆவான். காகுயா பிளாக் ஜெட்ஸு கல்லு விடும். பிளாக் ஜெட்ஸு அவன் ட்ரூத் சீக்கர் ஆபர் க்ளோன் கணப்பிச்சுட்டு நம்மளையும் நல்லா ஏமாத்திருக்காங்க. நருட்டோ சக்குரா ஒபிட்டோவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். சக்குரா நீ உண்மையிலேயே ஓகேவா இருக்கேன்னு கேப்பா. பயமுறுத்திட்டாடான்பா ஒபிட்டோ. நருட்டோ சாஸ்கே கிட்ட போயிட்டு சக்குரா ஒபிட்டோக்கு ப்ராப்பரா தேங்க்ஸ் பண்ணியான்னு கேட்பான். சாஸ்கே எதிரிய பாடுறான்பா. கக்காஷி நருட்டோ எப்பவும் எதிர்பார்க்காத தந்திரத்தை தான் பண்ணுவான் பாரு. பிளாக் ஜெட்ஸு இப்ப இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னா நமக்கு வேற வழி இல்ல, நம்ம சக்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனமா தான் இருந்தாகணும். காகுயா எனக்கு தெரியும்ட்டு எல்லாத்தையும் வேற டிமென்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவா. இந்த இடத்தோட கிராவிட்டிங்கிறது அழுத்தமா இருக்கும். எல்லாரும் கிராவிட்டி பிரஷர்ல இருப்பாங்க. பறந்துட்டு இருந்த நருட்டோ குளோன்ஸ்லாம் அந்த கிராவிட்டி பிரஷர்ல கீழே போய் அப்படியே டிசப்பியர் ஆகுங்க. சக்குரா இந்த நிலப்பரப்பு என் உடம்ப தோன்ற மாதிரி இருக்குன்னு திங்க் பண்ணுவா. கீழே சாஸ்கே பக்கத்துல விழுந்த நருட்டோ என்னாச்சு என்னால எந்திரிக்கவே முடியலன்பான். சாஸ்கே இந்த தடவை அதிக கிராவிட்டி உள்ள இடமான்பான். சாஸ்கே மனசுக்குள்ள அதை தாண்டி அவளுமே பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு பாப்பான். காகுயாவும் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்ல தான் மாட்டிருப்பா. அப்ப கூட காகுயா அந்த சாம்பலை போக வைக்கிறக்கான அந்த 2 ராட்ஸ் வர வைப்பா. கரெக்டா நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு நேரா. ஒபிட்டோ அண்ட் கக்காஷி ஷாக் ஆவாங்க. சாஸ்கே அடச்சா என்னோட லெஃப்ட் இன்னும் சார்ஜ் ஆகலின்பான். நருட்டோ டாஜ் பண்ணிடா சாஸ்கேன்பான். காகுயா வச்ச அட்டாக்க டாஜ் பண்ணிருப்பாங்க. பிளாக் ஜெட்ஸு ஹெவி கிராவிட்டியா இருக்கனால எய்ம் பண்ண முடியலையான்னு கேட்பான். காகுயா நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட்டேன், அடுத்த குறி தப்பாதுன்பா. ஒபிட்டோ நான் அதுக்கு ஒன்ன விட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போவான். கக்காஷியும் முன்னால போவாரு. ஒபிட்டோ ஓடுவான். கக்காஷி மனசுக்குள்ள இன்னமும் என்னால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கான ஷீல்டா என்னால இருக்க முடியும்ட்டு ஒபிட்டோ அண்ட் கக்காஷி அவங்க மேல அட்டாக் படாம ஒரு ஷீல்டா காப்பாத்த ஓடுவாங்க. டைமுக்கு போயிடணும்னு ஓடுவாங்க. காகுயா அட்டாக் வச்சிருப்பா. அவங்க மேல பற்றுங்கிற செரிப்புல இருப்பா காகுயா. நருட்டோ கல்லு விடும். கக்காஷி அண்ட் ஒபிட்டோவோட கையை ரின் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ரின்னுபாங்க. 2 பேரும் கரெக்ட் டைம்ல முன்னால வந்து நின்று இருப்பாங்க. ஒபிட்டோ மனசுக்குள்ள திரும்ப நீ அன்பான். கக்காஷி ரின் நன்றி, ஒபிட்டோவும் நானும் சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவோம், அங்க நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ இந்த தடவை நம்ம 2 பேரும் தனிமையான நேரத்தை போக்கலாம், ஜஸ்ட் நீயும் நானும் மட்டும்னு திங்க் பண்ணுவான். கக்காஷி மேல குத்த வந்த ராட ஒபிட்டோ டெலபோர்ட் பண்ணி விட்டுருவான். அவன் மேல அந்த ராட இறங்கும். சின்ன வயசு ரின்னோட சின்ன வயசு ஒபிட்டோ மட்டும் போற மாதிரி காட்டுவாங்க. ஒபிட்டோ சிரிச்சிட்டே மனசுக்குள்ள கக்காஷி என் வழியில வருவான், அதனால இங்கேயே விட்டுட்டு போறேன்னு திங்க் பண்ணுவான். கக்காஷி அது காமுயன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ சாஸ்கே சக்குரா ஷாக் ஆவாங்க. காகுயா கோவப்படுவா. கக்காஷி ஒபிட்டோ என்ன பண்ணேன் பாரு. ஒபிட்டோ கக்காஷி நீ இன்னும் கொஞ்ச காலம் இங்கேயே இரு, எங்களை ஃபாலோ பண்ண அவசரப்படாதேன்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ பெட்டர் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நாருட்டோ.